வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 9 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10, 17, 16, 21, 13, 18, 12, 10, 19, 22 என்ற வகைப்படுத்தப்படாத தரவுகளின் இடைநிலை அளவை காண்க. இடைநிலை அளவு அப்படின்னா தரப்பட்டதை ஏறு வரிசையில் எழுதின பிறகு நடுவில் என்ன இருக்கோ அதுதான் இடைநிலை. சரியா? முதல்ல இது ஏறு வரிசையில் எழுதுவோமா பாருங்க. தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எழுதுக. முதல்ல என்ன இருக்கு பாருங்க. 10 இருக்கா? 10 இங்கேயும் இருக்கு, இங்கே 2 தடவை இருக்கு. அப்போ 10, 10. அதுக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க. 12 இருக்கா? 12 இருக்கு. அதுக்கு அடுத்தது 13 இருக்கு. அப்போ 12, 13. 12, 13க்கு அடுத்து என்ன வரும் பாருங்க. 16, 17, 18, 19. அப்போ 16, 17, 18, 19 எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்து என்னென்ன இருக்கு? 21, 22. 21, 22. மொத்தம் எத்தனை உறுப்புகள் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, உறுப்புகள் எண்ணிக்கை 10. 10ன்றது இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா நடுவில் 2 உறுப்பு இருக்கும். அப்போ அந்த 2 உறுப்பையும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். அதாவது அதோடைய சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மறைச்சாச்சு. இந்த மாதிரி மறைச்சிட்டே வாங்க பாருங்க. அப்போ பாருங்க, நடுவில் 2 உறுப்பு இருக்கு. இதான் என்னது? 2 உறுப்பு. இந்த இதுக்கு வலது பக்கம் பாருங்க 1, 2, 3, 4. இடது பக்கம் பாருங்க 1, 2, 3, 4. அப்போ நடுவில் 2 உறுப்பு இருக்கு. இந்த 2 உறுப்போட சராசரி தான் என்னவா இருக்கும்? இடைநிலை அளவாக இருக்கும். இடைநிலை அளவு ஈக்குவல் டு மைய மதிப்புகளின் சராசரி. சராசரின்னா அந்த 16, 17 ரெண்டையும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். கூட்டுங்க. 16ஐயும் 17ஐயும் கூட்டினா 33/2. 2 கொண்டு வகுத்துடலாமா? கேன்சல் பண்ணுங்க. 2 2. இந்த இடத்துல 16 2 32. 33 இருக்கா? 16 2 32. மிச்சம் 1. என்ன செய்ய முடியாது? 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இந்த 1 பக்கத்தில் 0 10. அப்போ 10ல் 2 10. அதாவது 33 2 கொண்டு வகுத்தோம்னா 16.5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை அளவு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.